பாதுகாப்பு தரப்பிலிருந்து அரசியலை அகற்றிய ஜனாதிபதி புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு எதிர்ப்பு. இலங்கையின் பொருளாதார மாற்றத்தில் பங்காளராக போகும் ரஷ்யா. தனிநபர் வீட்டு திட்டம் தொடர்பில் அரசாங்கம் விசேட அறிவிப்பு. அனுரவும் வைத்தியர் அர்ஜுனாவும் தமிழர் தரப்புக்கு தேவையானவர்களா? கோழி இறைச்சியின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். ஐக்கிய தேசிய கட்சியை மீண்டும் வலுப்படுத்துவோம் தனது ஆத்துக்குரலை சபதம். புதிய மேம்படுத்தலை அறிமுகம் செய்யும் வாட்ஸ்அப். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு துறையில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்து வருகிறார். இதன்படி அவர் தூரநோக்கம் மற்றும் அரசியல் கலந்தவர்களின் பதவிகளில் மாற்றங்களை செய்துள்ளார். அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவினால் பல்வேறு துறைகளுக்கு நியமிக்கப்பட்ட ஜெனரல் சவேந்திர சில்வா வகித்த பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி பதவியை நீக்கியதாகும். 2009 முடிவடைந்த பிரிவினைவாத போரின் போது இந்த பதவி பயனுள்ளதாக இருந்த போதிலும் அது காலாவதியானது. முன்னதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடமிருந்து தமது பதவியின் காலத்தை நீடித்துக் கொள்ள அவர் எடுத்த முயற்சிகளும் நிராகரிக்கப்பட்டதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து அவர் கடந்த செவ்வாய்க்கிழமை ஓய்வு பெற்றார். இதைத் தொடர்ந்து ராணுவ தளபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவுக்கு விசுவாசமான விக்கும் லியனகேயும் சேவை நீடிப்பை கோரிய போதும் அதனையும் ஜனாதிபதி அனுர்குமார் வழங்கவில்லை. இந்நிலையில் அவரும் பதவி விலகினார். அதற்கு பதிலாக ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ட்ராட்ரிகோ நியமிக்கப்பட்டார். அதே நேரம் இலங்கை கடற்படையின் புதிய தளபதியாக வைஸ் அட்மிரல் காஞ்சன பாமனுகோடா நியமிக்கப்பட்டார். இந்த வாரம் ராணுவ தலைமையகத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டன. மேஜர் ஜெனரல் சில்வெஸ்டர் பெரேரா ராணுவ செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேஜர் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன துணைத் தளபதியாகவும், பிரிகேடியர் நலக்கு மல்சிங்க செயல்பாட்டு இயக்குநராகவும், மேஜர் ஜெனரல் தினேஷ் உடுகம பொது பணியாளர்கள் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டனர். மேலும் ராணுவ புலனாய்வு இயக்குநரகத்திலும் பழைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதன் இயக்குநர் பிரிகேடியர் சந்திக மகாநந்திலுக்கு திட்ட அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ராணுவ புலனாய்வு இயக்குநராக பிரிகேடியர் தீப்த அரியசேன பொறுப்பேற்றுள்ளார். புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தரமான பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை மாத்திரமே நாட்டுக்குள் அனுமதிக்குமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது வெளிநாட்டு நாணயம் மற்றும் அரசு வருமான பிரச்சினைகளுக்கு உதவும் என்று அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை குறைப்பதற்கும் உயர்தர பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதை ஊக்குவிப்பதற்கும் நமது சங்கம் அரசாங்கத்துக்கு ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். இது அமெரிக்க டாலர்களின் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும். அத்துடன் நடுத்தர வருமானம் ஈட்டுபவர்கள் ஒரு வாகனத்தை வாங்கவும் அரசு வருமானத்தை அதிகரிக்கவும் உதவும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் வாகனங்களின் இறக்குமதியால் சுமார் 1.25 தொடக்கம் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுகின்றன என்று மெரஞ்சிகே குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கும் எரிசக்தி விநியோகங்களை பாதுகாப்பதற்கும் இலங்கை அணுசக்தியின் அறிமுகத்தை தீவிரப்படுத்துகிறது. நாட்டின் முதல் அணு மின் நிலையத்துக்கான தயாரிப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அணு மின்சார உற்பத்தியை நிர்வகிக்கும் சட்டத்தை அரசாங்கம் உருவாக்கி வருகிறது. இது விரைவில் சாத்தியமான முதலீட்டாளர்களிடம் இருந்து ஆர்வத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி 900 மெகாவாட் திறன் கொண்ட 3 அணு மின்சார நிலையங்களை கட்டுவதற்கான அமைச்சரவை பத்திரம் சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு மதிப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை அணுசக்தி சபையின் தலைவர் பேராசிரியர் SRD ரோசா தெரிவித்துள்ளார். மன்னார் மற்றும் புல்மூட்டை கடற்கரையோரங்களில் பல சாத்தியமான இடங்கள் இந்த திட்டங்களுக்காக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவை இரண்டும் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட பகுதிகளாகும் என்பதன் காரணமாகவே குறித்த திட்டங்களுக்காக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த விடயத்தில் இலங்கைக்கு உதவ ரஷ்யா, அமெரிக்கா, டென்மார்க், சீனா மற்றும் இந்தியா ஆகியவை ஆர்வம் காட்டியுள்ளன. சுமார் 100 மெகாவாட் திறன் கொண்ட இந்த உலிகள் மிக குறைந்த ஆபத்துடன் இயல்பாகவே பாதுகாப்பானவையாக அமையும் என்று பேராசிரியர் ரோசா கூறியுள்ளார். இந்த நிலையில் அணு கழிவுகளை ரஷ்யா கையாளும் என்பதால் ரஷ்யாவின் ஆதரவு பரிசீலிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நடவடிக்கைகள் உரிய முறையில் செயற்படுத்தப்பட்டால் ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் 2032ஆம் ஆண்டில் இலங்கை முதல் அணுமின் நிலையத்தை காணலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ள வீட்டு திட்டங்களின் நிர்மாண பணிகள் மீள ஆரம்பிக்கப்படும் என நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தை மீண்டும் தொடங்குவதன் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு தனிநபருக்கும் வீட்டு உரிமையை வழங்குவதாகும்.
எனவும் அந்த சபை தெரிவித்துள்ளது. இதன்படி முன்னுரிமை அடிப்படையில் உரிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் வசதியாக வீட்டு உரிமை இல்லாதவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 65,000 பேர் கொழும்பு மாநகர பகுதிக்குள் வாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி அந்த பகுதிகளை உள்ளடக்கிய வகையில் வீட்டு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த நோக்கத்திற்காக மக்கள் தொகை மற்றும் கணக்கெடுப்பு தரவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஊழல், நிர்வாக சீர்கேடு, போதைப்பொருள் மற்றும் வாழ்வெட்டு போன்ற குற்றச்செயல்கள் அதிகரித்துவிட்டதாக கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் கிருஷ்ணர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர், எனவே இந்த நிலைமையை சரி செய்வதற்கு அனுர்குமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் தேவை. அதேவேளை இவ்வாறான பிரச்சினைகளை பற்றி பேசுவதற்கு அர்ச்சனா போன்ற அரசியல்வாதிகள் தேவை. நாட்டில் மக்களை தக்க வைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கான தேவை என்னவென்பதை உணர அர்ச்சனாவையும் அனுரவையும் பயன்படுத்த வேண்டும் என்றார். கோழி இறைச்சியில் விலை குறைவடையவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது முட்டை விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் கோழி இறைச்சியின் விலையில் மாற்றம் இல்லை என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றின் போதே அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர இதனை தெரிவித்துள்ளார். மேலும் முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள வெட் வரி குறைக்கப்பட்டால் இறைச்சி சார்ந்த உணவுப் பொருட்களின் விலையை குறைக்கும் சாத்தியம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியை முன்பிருந்த நிலைக்கு மீண்டும் வலுப்படுத்துவதே தனது இலக்காகும் என்று கட்சியின் புதிய பொதுச் செயலாளர் தலத்த அத்துக்கூரலை தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறித்து அவரிடம் வினவிய போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இனிவரும் காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியை கட்டியெழுப்ப அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். அத்துடன் எதிர்வரும் தேர்தல்களில் கட்சிக்கான வாக்கு வங்கியை அதிகரித்து முன்னைய நிலைக்கு எமது கட்சியை மீள கட்டியெழுப்புவதே எனது பிரதான இலக்காகும் என்று தலத்தா அத்துக்கூரலை தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் அதிக பயனாளர்களை கொண்ட வாட்ஸ்அப் செயலியில் புதிய மேம்படுத்தல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த மேம்படுத்தல் மூலம் வாட்ஸ்அப் பயன்பாட்டில் குழு அழைப்பை தொடங்கும் போது குறிப்பிட்ட பங்கேற்பாளர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியுமான வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி இப்போது நீங்கள் விரும்பியவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள பயனர்கள் ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப் வழியாக 2 பில்லியனுக்கும் அதிகமான அழைப்புகளை பெறுவதாக கூறப்படுகிறது. வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் தற்போது உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமாகியுள்ளது. இந்நிலையில் கணினி வழியாக அழைப்புகளை சேர்ப்பவர்கள் அழைப்பை தொடங்கினாலும் தனியான இணைப்பை உருவாக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. குழு அழைப்பு மேற்கொள்ளப்பட்டாலும் ஒரு எண்ணை நேரடியாக அழைக்க தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த மேம்படுத்தல் மூலம் பெற முடியும் என்றும் நிறுவனம் அறிவித்துள்ளது.